7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுக்கு தான் இந்த வீடியோ பதிவே நான் போட்டேன். உங்களுக்கு திருமணம் ஆயிரும். முதல் திருமணம் ஆகி டிவோர்ஸ் நோக்கி போயிட்டு டிவோர்ஸும் ஆயிரும். 2ஆம் திருமணம் கூட சீக்கிரம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருதார தோஷம் இருந்து நாகர தோஷம் இருந்தால் நிச்சயமான முறையில் நடக்கும். இனி வரக்கூடிய இந்த 2 வருஷத்துல சிக்கல் என்ன? ஐயா, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்க லக்னத்துக்கே சனி வராரு. தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத பொருளாதார விரயம், தேவையில்லாத டென்ஷன், தூக்கமின்மை, இது எல்லாமே வரும். தன்னோ மந்த பிரச்சோதயாத். சனி பகவானுடைய மூல மந்திரம். சனி பெயர்ச்சியை கண்டு குருவாகிய நீங்கள் மீனராசி மற்றும் மீன லக்னக்காரர்கள் கொஞ்சம் பயப்பட வேண்டிய சூழலில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நீதி, நேர்மை, நியாயம், செல்ஃப் டிஃபென்ஸ், மற்றவனுக்கு போதிக்கிறது, அதுக்கப்புறம் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக கோவில்களுக்கு போகிறது, இதெல்லாம் இப்போ நீங்கள் சமீப காலமாக செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. கடந்த வருடம் அவ்வளவு சிறப்பாக இல்லைன்னா கூட இனி வரக்கூடிய காலங்களாவது நல்லா இருக்குமான்னு நினச்சி ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 50% நன்மை இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் 50% தீமை இருக்குது. ஏன்னா நம்ம தான் எதையுமே மறக்க மாட்டோமே. வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாச்சே. கோபத்தின் உச்சிக்கே போயிட்டீங்கன்னா கீழே இறங்கவே மாட்டீங்களே. ஆனால் அதில் தர்மம் இருக்கும், நியாயம் இருக்கும், நீதி இருக்கும். ஒரு பிரச்சனையை உங்ககிட்ட கொண்டு வந்தா ஊரு ஃபுல்லாக தீர்க்க முடியலன்னா உங்ககிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினா இதை மட்டும் செய்டா, ஈஸியாக தப்பிச்சிடலாம்டா, இதுலேருந்து வெளியே வந்துடலாம், இதுதான்டா தர்மம்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள். எனக்கு சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஐயா, நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லக்னத்துக்கே சனி வராரு. தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத பொருளாதார விரயம், தேவையில்லாத டென்ஷன், தூக்கமின்மை, இது எல்லாமே வரும். இது காமனாகவே எல்லாருக்கும் இருக்கு. ஏன்? கலியுகத்தில் இருக்கோம். இப்போ சனி பகவானே வர்றதுனால உலகம்னா என்னன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இதுக்கு முன்னாடி தனுசு ராசி தெரிஞ்சுக்கிட்டாங்க, விருச்சக ராசி தெரிஞ்சுக்கிட்டாங்க, மகரம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, கும்பம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஒரு நபரை பார்த்த உடனே அவன் இப்படி தான்டா செய்ய போறான்டா, அடுத்த மூவ் இதுதான்டா இருக்குமே, நல்லவனா கெட்டவனான்னு இப்போ என்ன முகமுடி போட்டிருக்கான்னு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி கொண்ட நபர் நீங்க. என்ன பண்ண? இப்போ ஏற்பட்ட நன்மை செய்யக்கூடிய நீங்கள் குரு ஸ்தானத்திலிருந்து மற்றவனுக்கு போதிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்களே தவிர அந்த குருவோட சேரலாம் உட்காடுறீங்களே தவிர பாக்கெட்ல காசு வரல. அப்ப லக்னத்திலே சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில மனக்குழப்பம், தேவையில்லாத விஷயத்துல தலை கொடுக்காதீங்க, எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம். 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுக்கு தான் இந்த வீடியோ பதிவே நான் போட்டேன். உங்களுக்கு திருமணம் ஆயிரும். முதல் திருமணம் ஆகி டிவோர்ஸ் நோக்கி போயிட்டு டிவோர்ஸும் ஆயிரும். 2ஆம் திருமணம் கூட சீக்கிரம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருதார தோஷம் இருந்து நாகர தோஷம் இருந்தால் நிச்சயமான முறையில் நடக்கும். இனி வரக்கூடிய இந்த 2 வருஷத்துல சிக்கல் என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சனி பகவான் நம்மளுடைய பார்வை மூலியமா கெடுதல் அதிகமா செய்வாரு. அப்போ உங்களுடைய 7ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய மனைவி மற்றும் கணவன் ஸ்தானத்துல வர்றதுனால பொய் சொல்லி திருமணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஜாதகத்தை பொய்யா காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏஜ் டிஃபரன்ஷியேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி வரன்கள் நமக்கு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பார்ட்னர்ஷிப்பில் நம்ம செய்யக்கூடிய தொழில்களில் ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. கவனம். அப்போ ஒரு மனைவியை சூஸ் பண்ண போகிறோம், ஒரு கணவனை சூஸ் பண்ண போகிறோம்னா 1க்கு 10 தடவை குடும்பத்திலிருந்து ப்ராப்பராக அவனை கேஸ் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணத்துக்குள்ளேயே இறங்கணும். ஏற்கனவே பண்ணி தான் இந்த நிலைமையில வந்து உட்காந்துருக்கோம். பொதுவாகவே உங்கள் ஜாதகத்துக்கு சரியான மனைவி அமைச்சிட்டானா கோடீஸ்வரன். சரியான மனைவி அமைய மாற்றால, அதுதானே இங்க சிக்கலே. இப்ப சனி வேற பாக்குறாருல. அப்ப என்ன பண்ணணும்? உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் இடத்துல 7க்குரிய கிரகம் நீசம் பெற்றிருக்கா, எப்படி இருக்கு? சனிதான் 7ஆம் இடத்துல இருக்காரா, இல்ல 7ஆம் அதிபதி போய் எங்கேயும் மறைஞ்சிட்டாரா, என்ன தசா புத்தி ஓடுதுன்னு கவனமா பார்த்துட்டு தான் தொழில், வண்டி வாகனம், இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ்ல நீங்க ஈடுபடணுமே தவிர வீட்டில் சொன்னாங்க பார்த்து வச்சேன் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா இப்பவே தானே எழுதி வச்சுக்கோங்க, கன்ஃபார்மா டிவோர்ஸ். நெகட்டிவா பேசுறேன் நினைக்க வேணா, இது ரியாலிட்டியை பேசக்கூடிய காலம். வருமுன் காப்பது ஜோடன், வருமுன் காத்து தான் நம்ம ஆகணும். சரி, அதுக்கப்புறம் தொழில். இந்த தொழிலில் ஒரு விசேஷமான ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு இருக்கு. நிச்சயமான முறையில் இடம் மாற்றம், பொருளாதார மாற்றம், ப்ரமோஷன், வண்டி வாங்கக்கூடிய யோகம்,
வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம், இது போக கடன் ஏதாவது இருந்து அடைக்கக்கூடிய யோகம், இந்த கடனை யார்ட்டையா கொடுத்துருந்தோம்னா அதை வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே நடக்கும். நான் சொன்ன இந்த பாசிட்டிவ், முதல்ல சொன்ன நெகட்டிவ் உங்களுக்கு நடக்காம இருக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற தசா புத்தி ரொம்ப முக்கியம். போன ஜென்மத்துல நீங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். அடிப்படையிலேயே புண்ணியத்தையுடைய மொத்த சுயரூபமே நீங்க தான். இருந்தாலும் ஓடிக்கிட்டு இருக்க டைம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்துல விபத்து ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பசங்கிட்ட பொண்ணுகிட்ட எல்லாம் வண்டி ஓட்டும் போது கவனமா குழந்தைகளை பார்த்து வச்சுக்கோ. நீங்களே டிராவல் பண்ணும்போது 100 above போக வேண்டாம், கவனமா டிராவல் பண்ணுங்க. அப்போ வண்டியில பிரச்சனை, வாகனம் ரீதியான விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்படும். சரியா சாப்பிட முடியாது, தூக்கமின்மை. அப்ப மெயினா நீங்க 7ஆம் இடத்தையும் லக்னத்தையும் சரி பண்ண வேண்டிய இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க. இதுக்கு என்ன செய்யணும்? வார வாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் விளக்கு 8 விளக்கு. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல ஓம் காகத்தோ ஜாய வித்மகே கற்ககஸ்தாய தீமிகி தன்னோ மந்த பிரச்சோதய தெரிஞ்சுக்கோங்க, சொல்லுங்க மந்திரத்தை, பரவாயில்ல. சனி பிரீத்தி ஹோமம் கண்டிப்பான முறையில் நீங்க பண்ணணும். 7ஆம் இடத்துல 2 கிரகம் இருதார தோஷம் இருந்தா முதல் தாரம் ஆலமரம் மெருக்கல் செடி விபாகம் பண்ணணும். வண்டி வாகனத்துல விபத்து ஏற்படாம இருக்க சுதர்சன ஹோமம் பண்ணணும். எதிரிகளை வீழ்த்துற கார்த்த வீரிய அர்ஜுனர் பிரித்தியங்கரா வாராயி ஹோமம் பண்ணணும். எனக்கு எப்பவுமே லக் இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கேன், ஊதியம் இல்லை, நான் 10 பேரை கைட் பண்றேன், 10 பேர் கோடீஸ்வரன், நான் அதே இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லக்கை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஜெம் ஸ்டோன்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். இதை செய்வதின் மூலியமாக முருகன் கடாட்சம் பெற்று சனி பகவானை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு பயப்படணும்? தர்மத்துக்கு புறம்பா செஞ்சா பயப்படணும். இப்ப கலியுகத்துல தர்மமே குறைஞ்சுகிட்டு இருக்கு. இருந்தாலும் நன்மை நிச்சயமான முறையில தர்மத்திற்கு லேட்டா கிடைச்சாலும் கிடைக்கும். அது நிரந்தரமா இருக்கும் ஜெனரேஷன் வைஸ். அப்ப நம்ம என்ன பண்றோம்? உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் பிரச்சனைகள் கொடுக்குது, என்ன ஹோமம் பண்ணா என்ன சக்சஸ் கிடைக்கும்ன்றத ஜாதக ப்ரெடிக்ஷன் பாருங்க. லக்கு எப்பவுமே வேணும், ப்ரமோஷன் வேணும், கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும், இருதார தோஷத்தை கழிக்கணும், திருமணத்துல முன்னேற்றம் இருக்கணும், ஜெம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்ப இதன் மூலியமா வாழ்க்கையில மென்மேலும் நீங்க அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். லக்கு எப்பவுமே உங்க கிட்டக்க இருக்கும், எந்த கிரகத்தினாலும் உங்களை அசைக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி வார வாரம் சனிக்கிழமை 8 விளக்கு சனி பகவானுக்கு போடுங்க, மந்திரங்களை பிரயோகப்படுத்துங்க. இந்த சனி பெயர்ச்சியை கடந்து அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலகட்டத்தை அப்படின்றதுக்குள்ள கடந்துருவீங்க. இந்த விஷயத்தெல்லாம் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ஆசீர்வாதங்களுடன் பிரபு. நன்றி.